கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908816586. இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித்த கேரத் மனித உரிமை பேரவையில் நடைபெறுகின்ற விடயங்களை கண்காணித்து அவற்றை தனக்கேற்றவாறு மாற்றி அமைக்கின்ற பொறுப்பிலே முழுமையாக அதிலே செயற்பட இருக்கின்றார் என்பதை அறிகின்றோம். இவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பர்டீஸையும் எக்யூப்மெண்ட்டுகளையும் சில உதவிகளையும் செய்தால் போதும், நாங்களே உள்ளக ரீதியாக எல்லா விசாரணைகளையும் முடித்து விடுவோம், எங்களுக்கு செய்ய முடியும் என்பதை நடைமுறையில் காட்டியிருக்கிறோம் என்பது போன்ற நேரடியாக சொல்ல போனால் கோமாளித்தனமான கூட்டுக்களைத்தான் அவர் அங்கே முன்வைத்திருக்கின்றார். ஹரிணி என்பவர் மேற்கினுடைய ஒரு கூலி ஆளாகத்தான் அவர் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது மேற்குலகத்தோடு கடன் வாங்குவதற்கும் இப்படியான தேவைகளுக்கும் இந்த சர்வதேச விசாரணையை நீர்த்து போகச் செய்வதற்குமான வேலைகளை புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு சக்தியாகத்தான் இருக்கின்றார். இந்த தீர்மானத்துக்கு அங்கே 47 நாடுகள் அங்கே ஐநா மனித உரிமை அவையிலே இருக்கின்றார்கள். இதை எவ்வாறு இது நிறைவேறப் போகின்றது? ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ்நெட்டினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு ஜெயா அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெறுகின்றது. ஒரு தசாப்தத்துக்கு மேலாக பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட அல்லது அழிக்கப்பட்ட இனத்தினுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ராஜதந்திரம் அல்லது டிப்ளமசி என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி அந்த விவகாரம் நீட்டு போக செய்கின்ற ஒரு வேலையை சர்வதேசம் செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற விமர்சனம் பொதுத்தளத்திலே இருக்கின்றது. கடந்த காலங்களில் வெளியான பூச்சி அறிக்கை அல்லது ஜீரோ டிராஃப்டோடு ஒப்பிடுகையில் இம்முறை வெளியான அறிக்கை என்பது மிக மிக நலிவுற்ற நிலையில் இருப்பதாக மனித உரிமைகள் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது மனித உரிமைகள் பேசக்கூடியவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. பொதுத்தளத்திலே இதனை மிகவும் நெருக்கமாக பார்க்கக்கூடிய ஒருவராக, இந்த விவகாரம் தொடர்பில் அவதானிக்கக்கூடிய ஒருவராக, உங்களுடைய பார்வையில் அது நலிவுற்றதாக இருக்கின்றதா, இல்லை அது ஈழத்தமிழர்கள் இப்போது இருக்கின்ற நிலையில் ஒரு போதுமான அறிக்கையாக இருக்கின்றதா, இல்லை ஒட்டுமொத்தத்திலே அது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பிரயோசனமற்ற அறிக்கையாக இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? அது மிகவும் ஒரு நலிவடைந்த ஒரு நிலையிலே தான் இருக்கின்றது. எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏனென்றால் ஏற்கனவே வெளியாகிய ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகருடைய அட்வான்ஸ்ட் அன்எடிட்டட் வெர்ஷன்லேயே நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் எவ்வளவு சிக்கலான நிலையிலே அது இருக்கிறது என்பது. இப்போது வந்திருக்கின்ற அந்த எடிட்டட் வெர்ஷனும் அதே போல தான் இருக்கின்றது. அவருடைய உரையிலேயும் அதைத்தான் பார்த்தோம், அதே துணியைத்தான் பார்த்தோம். அதாவது உள்ளக பொறிமுறைகளூடாக இலங்கை தனது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதாகவும், உள்ளக பொறிமுறைகளுக்கே முதலிடம் கொடுப்பதாகவும், வெளியக விசாரணைகள் என்பதை மிகவும் நலிவடைந்த நிலையில் வைத்திருப்பதாகவும் தான் அது வந்திருக்கின்றது. மிக பல விடயங்களை குறிப்பாக சொல்லாமல் இலங்கையை கோவப்படுத்தாமல் சொல்வது போன்ற பாணியிலே அதை சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். குறிப்பாக நான் இதிலே ஒரு விடயத்தை காட்ட விரும்புகின்றேன். என்னவென்றால், இதிலே பார்த்தீர்களா இருந்தால் இந்த என்பிபி என்ற இந்த ஆளுகின்ற தரப்பு இலங்கையிலே அவர்கள் ஒரு மேனிஃபெஸ்டோவை கொண்டு வந்திருந்தார்கள் தேர்தலையொட்டி, ஜனாதிபதி தேர்தலையொட்டி. அதுதான் அவர்களுடைய வழிகாட்டிய கோட்பாடாக அமைகிறது. அதிலேயே அவர்கள் உள்ளக விசாரணை வெளியக விசாரணைகளை மறுத்து, அதாவது இலங்கை இராணுவத்திற்கு எந்தவித அபகீர்த்தியையும் ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த விசாரணைகளை தாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யுஎன் ஹை கமிஷனருடைய அட்வான்ஸ் எடிட்டட் ரிப்போர்ட்டும் அதற்கான இடத்தை கொடுப்பதாகவே அது வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த ரிப்போர்ட்டுக்கு இலங்கை தரப்பு ஒரு அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய பதிலை வழங்கியிருந்தார்கள் 11 பக்கங்களிலே. அதை பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறுபிள்ளைத்தனமாக, அதை பற்றி கதைப்பதிலேயே பலனில்லை என்ற அளவு மிகவும் சிறுபிள்ளைத்தனமான வகையிலே அதை தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள். எல்லா விடயத்தை நிராகரித்து தாங்கள் உள்ளக பொறிமுறை ஊடாக இதையும் சாதித்து விடுவோம் என்ற ஒரு கருத்தைத்தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கு அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித்த கேரத்
8ஆம் தேதி செப்டம்பரிலிருந்து 8ஆம் தேதி அக்டோபர் வரை தொடர்ச்சியாக இந்த மனித உரிமை பேரவையில் நடைபெறுகின்ற விடயங்களை கண்காணித்து அவற்றை தனக்கேற்றவாறு தனது நாட்டுக்கேற்றவாறு மாற்றி அமைக்கின்ற பொறுப்பிலே முழுமையாக அதிலே செயற்பட இருக்கின்றார் என்பதை அறிகின்றோம். இது தொடர்பான நடவடிக்கைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் தமிழர் தரப்பு இந்த முறை தாராளமான வகையிலே தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதிலே தாயகத்தில் இருக்கின்ற பல அணிகளாக 5 விதமாக அணிகள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அவற்றை எதிரொலித்து புலம்பெயர்களை ஏற்கனவே புலம்பெயர்களை 2-3 அணிகளுடைய அந்த அறிக்கைகளையும் பிரதிபலித்து ஒரு பொதுப்படையாக ஒரு 70 அமைப்புகள் உடைய ஆணையோடு ஒரு விடயம் தயாரிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்கிறது 47 நாடுகளுக்கும். அது கனதியாக இருக்கின்றது. அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே அந்த பூச்சிய வரைவு, அது பூச்சிய வரைவு என்று சொல்வதா என்று தெரியவில்லை. அதாவது பூச்சிய வரைவுக்கு முற்பட்ட வரைவு போல அது தெரிகின்றது. அந்த வரைவு அங்கே அலுவலக பாவனைக்காக அவர்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா நெட் என்று சொல்லப்படுகின்ற தளத்திலே நேற்று தரவேற்றி இருக்கின்றார்கள். இந்த ஸ்ரீலங்காவினுடைய டிராப்ட் ரெசல்யூஷனை அது இந்த ரெசல்யூஷனை போடுவது அங்கே குறிப்பிட்ட சில நாடுகள், பிரித்தானியா போன்ற நாடுகள். இந்த நிலை தான் அங்கே உருவாகி இருக்கிறது. அப்போ இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் அந்த குறிப்பிட்ட ஆவணங்களிலே என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கின்ற பொழுது கூடுதலாக இதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இலங்கை சென்று வந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளராக இருக்கலாம், அல்லது இலங்கை சென்று வந்த சர்வதேச பிரதிநிதிகளாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கலாம், அல்லது பலரோடு கலந்துரையாடினார்கள், பல விடயங்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கினார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணிக்கும் சென்று வந்திருந்தார். உள்ளக மிகவும் உயர்வான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 96-97 காலப்பகுதியிலேயே சர்வதேச பிரசன்னம் என்பது செம்மணி விவகாரத்திலே இருந்தது. ஆனால் இங்கே பார்க்கின்ற போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை இலங்கைக்கு ஒரு பாராட்டு பத்திரம் அல்லது நற்சான்றிதழ் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த போது எப்படி மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு ஒரு நற்சான்று பத்திரம் கொடுத்ததோ அது போன்றது ஒரு உணர்வு உங்களிடம் இல்லையா? ஆமாம், அப்படியான ஒரு நிலைப்பாட்டைத்தான் இந்த உள்ளக விசாரணை என்பதை முன்னிலைப்படுத்துவது மட்டுமல்ல, எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று இவர்கள் சில முக்கியமான சில விடயங்களை எடுத்து குறிப்பிட்டு விட்டு, அதாவது இந்த ட்ரிங்கோ 5 அப்படி அதை போல சில 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 ஜேர்னலிஸ்டுகள் கொல்லப்பட்ட விடயங்கள், இவற்றை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அவற்றுக்கான நீதியை வழங்கிவிட்டால் போதும் என்பது போன்ற தோரணையிலே எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்பது 2006 தொடக்கம் 2009 வரை உங்களுக்கு தெரிந்திருக்கும் மனித உரிமை பேரவையிலேயே இலங்கை வீட்டிருந்து கொண்டுதான் இந்த இனஅழிப்பு போரை நடத்தியது. அப்பொழுது இந்த மேற்குலக தரப்பு எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்ற விடயத்தை சொல்லி இந்த ட்ரிங்கோ 5 போன்றவற்றை விசாரியுங்கள் என்று சொல்ல பொழுது ராஜபக்ச ஒரு கமிஷன் ஆஃப் இன்கொயரியை போட்டார். அதற்கு பிறகு IIGEP என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெளிநாட்டு பிரதிநிதிகளோடு ஒரு கண்காணிக்கின்ற ஒரு அமைப்பு ஒன்றை தானே போட்டு ஒரு கலப்பு பொறிமுறை போல அதை உலகத்துக்கு காட்டி, இதெல்லாம் இந்த இனஅழிப்பு போர் தீவிரமடைய முதலே அவர்கள் செய்த நயவஞ்சகமான திட்டங்கள். அப்படி இருந்தும் அதிலே போட்ட அந்த IIGP இருப்பவர்களே இது கரைக்குதவாது என்று சொல்லி அதை நிராகரித்து விட்டு போகின்ற நிலை தான் ஏற்பட்டிருந்தது. அதனாலே அந்த உள்ளக பொறிமுறையோ கலப்பு பொறிமுறையோ இலங்கையினுடைய தலைமையிலே நடப்பது எதுவும் ஒரு நாளும் சர்வதேச ரீதியாக விசாரணைக்கு ஒப்பாக வராது என்பதுதான் தமிழர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை தெளிவாக உலகத்துக்கு தமிழர் தரப்பு தற்போது முன்வைத்திருப்பதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. இப்போது அவருடைய அறிக்கையில் மாற்றங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா, அல்லது அதுவே ஒரு முடிந்த முடிவாக வெளிப்பட போகிறதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? அதை பற்றி நாங்கள் ஒரு தெளிவாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இதனுடைய ப்ரோசஸ் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதாவது ஒரு அறிக்கை அவர்கள் டிராஃப்ட் ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது 9ஆம் தேதி 10 மணிக்கு அது பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது யுனைடெட் கிங்டம், கனடா, மலாவி, மொண்டனேக்ரோ, நார்த் மாசிடோனா இந்த நாடுகள் சேர்ந்து தான் இந்த ஸ்பான்சர்ஸாக இதை செய்திருக்கிறார்கள். 9ஆம் தேதி இந்த டிராஃப்டை அங்கே உள்ளுக்கு வைத்திருக்கிறார்கள். அதேவேளை செப்டம்பர் 25ஆம் தேதி வரை இந்த டிராஃப்டுக்குரிய டெட்லைன் இருக்கிறது. அதாவது வேறொரு டிராஃப்டை இன்னொரு நாடு போடலாம், தமிழர்களுக்கு சார்பான இன்னொரு டிராஃப்டை கூட போடலாம், அல்லது இலங்கை அரசு கூட தனக்கு சார்பான ஒரு டிராஃப்டை கூட அங்கே போடலாம். ஆகவே பலவிதமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்போது அவர்கள் போட்டிருக்கின்ற அந்த வரைவை கூட
மேலும் பலவீனப்படுத்துவது என்ற திட்டத்திலே தான் அந்த விஜித கேரத்தினுடைய செயற்பாடுகள் அங்கே இருக்க போகின்றது. அதைத்தான் அவருடைய உரை காட்டியிருந்தது. அந்த உரையிலே பல விடயங்களை அவர் நிராகரித்தே பேசியிருந்தார். அதை பற்றி பேசுவதிலே, நாங்கள் பேசுவதிலே கூட அர்த்தமில்லை என்ற அளவுக்கு அது ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த உள்ளக விசாரணையில் தாங்கள் எல்லாத்தையும் செய்து விடுவோம், நீங்கள் எங்களுக்கு உதவிகள் மட்டும் செய்தால் போதும் என்ற ஒரு கருத்தை தான் அவர் வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த இப்ப இருக்கின்ற வரப்பட்டிருக்கின்ற ஒரு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்ற மிகவும் பலவீனமான அந்த வரைவை கூட இன்னும் பலவீனமாக்கும் செயற்பாட்டைத்தான் அவர் செய்வார். அதாவது நிகழ்ச்சி நிரல் 10 என்று சொல்லப்படுகின்ற டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் மட்டும் செய்தால் போதும் என்றதை நோக்கி அதை தள்ளுவதற்கு தான் அவர் முயற்சிப்பார். ஆகவே அந்த நடவடிக்கையை தான் இந்த டெக்னிக்கல் தொழில்நுட்ப உதவி என்று வருகின்ற போது இன்னும் ஒரு சந்தேகம் வருகின்றது. அந்த தொழில்நுட்ப உதவியை கூட சர்வதேச கலப்பு முறை அல்லது சர்வதேச ரீதியான ஒரு முக்கியமான நிலைப்பாடை அவர் வெளிப்படையாக அங்கு கூற தவறுகிறார் அல்லவா? ஆமாம், அது அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பர்டீஸையும் எக்யூப்மெண்ட்டுகளையும் சில உதவிகளையும் செய்தால் போதும், நாங்களே உள்ளக ரீதியாக எல்லா விசாரணைகளையும் முடித்து விடுவோம், எங்களுக்கு செய்ய முடியும் என்பதை நடைமுறையில் காட்டியிருக்கிறோம் என்பது போன்ற நேரடியாக சொல்லப்போனால் கோமாளித்தனமான கூட்டுக்களைத்தான் அவர் அங்கே முன்வைத்திருக்கின்றார். இதில் அதிசயம் என்னவென்றால், இந்த பிரித்தானியா இங்கே ஒரு மிகவும் சூழ்ச்சிகரமான ஒரு வேலையை செய்திருக்கிறது. அதாவது தன்னுடைய புவிசார் தேவைக்காக இலங்கைக்கு இடமளிப்பது போன்ற ஒரு விடயத்தை தான் அவருடைய அந்த டிராப்டிலே முன்வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த டிராப்டை இன்னும் பலவீனப்படுத்துவதற்கு தான் இலங்கை விரும்புகிறது. அது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு நிலையை தோற்றியிருக்கிறது. நாங்கள் அதனுடைய அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடயங்களையும் பார்ப்போம். அப்போ இந்த டிராப்டை, இந்த வரைவை மேலும் இறுக்கமாக கொண்டு வருவதா, அல்லது தமிழர்களுக்கு சார்பான இன்னொரு டிராப்டை 25ஆம் தேதிக்கு முதல் வேறொரு நாட்டை பிடித்து அதை முன்வைப்பதா? இப்போ தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களை பார்த்தீங்கன்னா ஊந்துருளிகள் விடுவதும், அங்கே போய் கண்காட்சிகள் வைப்பதும், அங்கே போய் அந்த 1.5 நிமிடம் கிடைக்கின்ற ஸ்லோட்டிலே கதைப்பதிலேயும் தான் கவனத்தை வைத்திருக்கின்றார்கள். கூடுதலாக எங்களுக்கு தேவையான ஒரு விரைவாக்கம் ஒன்றை ஒரு நாட்டுக்கூடாக செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு அங்கே இல்லை. இந்த முறைதான் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதலாக 70 அமைப்புகளுக்கிட்ட ஒன்றாக இணைந்து தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை தெளிவாக முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, இந்த கொள்கை நிலைப்பாட்டை எடுத்துச் சென்று நமக்கு ஆதரவான நாடுகளை, வேறு நாடுகளிடம் அணுகி இன்னொரு டிராஃப்டை இந்த 25ஆம் தேதி செப்டம்பருக்கு முதல் கூட அங்கே முன்வைக்க முடியும். அதை செய்வதற்கு தமிழர் தரப்பு தயாராக இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கின்றது. அதற்கு பின்னர் பார்த்தீர்களா இருந்தால் 1ஆம் தேதி அக்டோபர் வரை அங்கே அந்த எழுத்து ரீதியாக மாற்றங்கள் செய்யலாம். மாற்றங்கள் செய்து 8ஆம் தேதி அளவிலே அக்டோபரிலே அது அந்த வாக்களிப்புக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாக்களிப்புக்கு செல்லுகின்ற வரை நடைபெற வேண்டிய விடயங்களை கவனிப்பதற்காகவே இந்த இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சர் இந்த பிரித்தானியா போன்ற நாடுகளோடு ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டு, மறைமுகமான உடன்படிக்கையை மேற்கொண்டு தமிழர் தரப்பையும் அந்த பொறிக்குள்ளே இழுத்து விடுவதற்கான வேலை திட்டங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதாகத்தான் எங்களுக்கு விளங்குகின்றது. அப்போது இப்போ இந்த கவுன்சிலில் இருக்கக்கூடிய அந்த டிராஃப்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த வரைவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் அனைவரும் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். பொதுவாக அவர்கள் இந்த ப்ரீஆம்பிள் என்று சொல்லப்படுகின்ற அந்த முகக்கூற்று வாசகங்களை எழுதிவிட்டு ஆபரேஷனல் க்ளோசஸ் என்று சிலவற்றை போடுவார்கள். அவை தான் இந்த நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த விடயங்களை இலக்கமிட்டு போட்டிருப்பார்கள். அதிலே முதலாவதாக ஒரு மேலோட்டமாக வரவேற்பு சொல்லியிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கைக்கு. அதற்கு பிறகு அவர் இலங்கைக்கு சென்று வந்தது ஜூன் மாதத்திலே, அதை வரவேற்றிருக்கின்றார்கள். recognizes the measures taken by government towards accountability for corruption and economic mismanagement என்ற விடயத்தை சொல்லி இலங்கைக்கு ஒரு நம்பகத்தன்மையை வழங்குகின்றார்கள். அதன் பின் further welcomes the government's acknowledgement of the harms and sufferings resulting from decades of divisive racist politics and ethnic conflicts. அதாவது இந்த இன அழிப்பென்ற அந்த குற்றத்தினுடைய கனதியை மிகவும் குறைத்து, இது ஒரு ரேசிசம், ஒரு நிற பாகுபாடான சூழல் தான் இலங்கையிலே, அதைத்தான் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி மக்களிடையே இடைவெளியை உருவாக்கி விட்டார்கள் என்றே திருப்பி இந்த என்பிபியினுடைய கட்சியும் ஜேவிபியும் சொல்லி வருகின்றன. அந்த நிறவெறி, அதாவது அந்த ரேசிசத்தை இல்லாமல் பண்ணிவிட்டால் போதும், ஒரு பல்லின மக்களினுடைய நாடாக இலங்கையை மாற்றிவிடலாம் என்ற ஒரு போலித்தனமான ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதை இவர்கள் ஏற்றுக்கொள்வதான ஒரு தோரணையில் இதை கொடுத்திருப்பது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான, அதாவது இலங்கை என்பது ஒரு பல்லின சமூகத்துக்குரிய ஒரு நாடாகவே இல்லை, அங்கே அதற்குரிய சமத்துவம் இல்லை என்பதை எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாதவர்களாக இந்த விடயத்தை அவர்கள் வரவேற்றிருப்பதோடு, அதற்கு தொடர்ச்சியாக ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட்
போன்ற விடயங்களை அகற்றுவதை பற்றி இலங்கை அரசாங்கம் யோசித்து வருவதை தாங்கள் குறிப்பெடுத்துக் கொள்வதாக சொல்லி, இதிலே அந்த குறிப்பெடுத்துக் கொள்வது, வெல்கம் பண்ணுவது, ரெகக்னைஸ் பண்ணுவது என்ற சொற்பிரயோகங்களை பாவிச்சுட்டு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் போன்ற விடயங்களை இன்னொரு புள்ளியாக போட்டு, அதற்கு பிறகு பார்த்தீர்களாக இருந்தால் இந்த என்ஃபோர்ஸ்ட் டிசப்பியரன்ஸ் என்று சொல்லப்பட்ட காணாமல் ஆக்கப்படுகின்றவர்கள் தொடர்பான விடயங்களிலே பல விடயங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது என்பதையும் சொல்லி, அந்த ஆஃபீஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பர்சன் என்பது சரியாக செயற்பட வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைத்து அந்த அந்த அலுவலகத்தையே பல வருடங்களாக பாதிக்கப்பட்ட மக்கள் நிராகரித்து வருகின்றார்கள். அதை தேவையான இன்டர்நேஷனல் சப்போர்ட் எடுக்க வேண்டும் என்பது அங்கே டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது இலங்கை தான் அதை செய்ய வேண்டும், டெக்னிக்கல் ரிசோர்ஸஸை நாங்கள் கொடுப்போம் என்றதை போன்ற விடயத்தை சொல்லுவது மட்டுமல்ல, இந்த செம்மணி என்ற விடயத்தையே பல பல மனித புதைகுழிகள் வந்திருக்கின்ற அந்த கனதியை மிகவும் மலினமாக சுருக்கி அங்கே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், டெக்னிக்கல் ரிசோர்ஸஸை செய்து அந்த எக்ஸ்கியூமேஷன்ஸ், அந்த அந்த புதைக்கப்பட்ட எடுப்பதற்கு தேவையான சர்வதேச தரத்திலே அதை செய்வதற்கு உதவிகளை செய்தால் போதும் என்றது போல, அந்த ஆஃபீஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பர்சனுக்குள்ளே அதை கொண்டு போய் குறுக்குவது போல அந்த 7வது விடயத்தை குறிப்பிட்டு, அதற்கு பிறகு பார்த்தீர்களாக இருந்தால் 8வது விடயமாக அரசாங்கத்தினுடைய பலகாலமாக இருக்கின்ற அந்த விசாரணைகள், இந்த விடயங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லி, திருப்பியும் அங்கே இன்டர்நேஷனல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் கெப்பாசிட்டிஸ் என்ற அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் என்பதைத்தான் மீண்டும் அங்கே அதற்கான கோடி காட்டலை செய்கின்றது என்பது மிகவும் சிக்கலான ஒரு விடயமாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதன் பின்னராக அரசாங்கத்தினுடைய ஒரு இண்டிபெண்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூஷனல் பாடி என்பதை அவர்கள் உருவாக்குவதை தாங்கள் அக்னாலேஜ் பண்ணி கொள்கின்றோம் என்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி, அதாவது இலங்கை அரசு என்பது ஏதோ தமிழர்களுக்கு நடைபெற்ற அநீதிகளுக்கெல்லாம் சர்வதேச சட்டங்களுக்கு, மனித உரிமை சட்டங்களுக்கெல்லாம் இயன்ற முறையிலே ஒரு சுதந்திரமான ஒரு ப்ரோசிக்யூஷனை செய்துவிடும் என்பதை போன்ற ஒரு தோரணையில் அதை அங்கீகரிப்பதை போன்ற விடயத்தை சொல்லிவிட்டு, அடுத்ததாக வருகின்ற விடயத்தை பாருங்கள். கால்ஸ் அப்போன் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா டு என்ஷூர் த ப்ராம்ப்ட் thorough and impartial investigation and if warranted prosecution of all alleged. அவர்களைத்தான் அங்கே உள்ளக விசாரணையைத்தான் செய்ய சொல்லி நேரடியாகவே கேட்கின்றார்கள். இது மிகவும், அதுவும் குறிப்பாக நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை விஜயகிரத் அவர்கள் வலியுறுத்துவதற்கு முதல் நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட ஒரு விடயம் தொடர்பில் சற்று ஒரு தெளிவுபடுத்தல் அல்லது அது தொடர்பான ஒரு மேலதிக தகவலுக்காக, புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஆங்காங்கே தங்களால் முடிந்த வரையும் தன்னெழுச்சியான போராட்டங்கள், அது துய்சக்கர வண்டி பயணமாக இருக்கலாம் அல்லது நாடுகளின் தூதரகங்களுக்கு முன்னால் இடம்பெறுகின்ற போராட்டமாக இருக்கலாம், அவையும் சமதளத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கவும் முடியாது. அவை மீது முழுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருத்தமில்லை என்று நினைக்கின்றோம், இல்லையா? அது நீங்கள் சொல்வது 100% சரி ஒரு வகையிலே. ஆனால் நாங்கள் என்ன கருத்தை சொல்லுகின்றோம், அதை மட்டும் செய்வது போதாது. அதாவது அதனோடு இணைந்த இதர வேலைகளிலும் ஈடுபடுவது காலத்தின் கட்டாயம். மிக முக்கியமான வேலைகளை செய்யாது விட்டு அதை மட்டும் செய்வது அர்த்தமில்லாமல் போய்விடுகின்றது என்றால் இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக அதனுடைய பெருமதி குறைந்து விடும். ஆமாம் ஆமாம், அதுதான் அங்கே உள்ள மிக முக்கியமான சிக்கல். நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் விஜிதகீரத் அவர்கள் மிக துல்லியமாக தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். வெளி தலையீடுகள் அதன் உள்நாட்டு நீதி மற்றும் நல்லிணக்க முயற்சிகளுக்கு தடையாக இருக்கும் என்றும், இலங்கை மக்கள் ஒரு நியாயமான, சமமான மற்றும் பலமான சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறார்கள் என்றும், வெளிப்புற நடவடிக்கைகள் பிரிவினையை மட்டுமே ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்ததுடன், அதில் அவர் மேலதிகமான இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். வெளிநாட்டு தலையீடுகள் அல்லது வெளி சக்திகளின் வரவுகள் எந்த ஒரு வெளிப்புற கோரிக்கையையும் நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் ஐக்கிய நாடுகள் சபை, ஐநாவினுடைய ஆணையாளரின் அறிக்கை, ஐநாவினுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே அவர் அவருடைய உரையிலே நிராகரித்து விட்டார். இதற்கு பிறகு ஐநா என்னத்தை எதிர்பார்க்கின்றார்? அதுதான் சரியான கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். அதாவது இதேதான் அங்கே இருக்கின்ற சிக்கல். இந்த சிக்கல் ஒரு முரண் நகையான ஒரு விடயமாகத்தான் இது வெளிப்படுகின்றது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்போக்ரிட்ஸ் என்று சொல்லுவார்கள், அதை போன்றதான ஒரு விடயத்திலே சொல்வதற்கும் செய்வதற்கும் முரணான நிலையிலே இந்த மனித உரிமை பொறிமுறை செயற்படுகிறது என்ற விடயம் இந்த புவிசார் அரசியலினாலே தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான குற்றவாளியாக நாங்கள் பார்க்க வேண்டியது பிரித்தானியாவினுடைய செயற்பாட்டை. அப்போ இதில் மிக பாரதூரமாக இவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை பாருங்கள். அதாவது இலங்கை சீரியஸ் வயலேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லோ
இன்க்ளூடிங் ஃபார் லாங் ஸ்டாண்டிங் எம்ப்ளமேட்டிக் கேசஸ். எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்பது சொல்லுகின்றார்கள். இதில் எல்லாம் முந்தைய முறைகளை அப்படி சொல்லவில்லை. எல்லா குற்றங்களையும் விசாரிக்க வேண்டும் என்று இருந்த நிலை மாறி, சர்வதேச ரீதியாக அந்த விசாரணை நம்பகமாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையெல்லாம் மாறி, இலங்கையை அதை செய்ய வேண்டும், எம்ப்ளமேட்டிக் கேசஸை மட்டும் செய்தால் போதும் என்றதை போன்ற ஒரு தோரணையில் அதை சொல்லியிருக்கிறார்கள். 11ஆவதாக இந்த சிக்கல்கள், இந்த வல்லமையாக சொல்லுகின்ற ஒரு விடயம், ஊடகவியலாளர்கள், சாட்சியங்களை வைத்திருப்பவர்கள், பெண்கள் போன்றவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதுகாப்பை வழங்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இனி வருகின்ற அந்த 12ஆவதும் 13ஆவதும் தான் இந்த 2 இறுதியான விடயங்கள். இதிலே எங்களுக்கு சார்பான சில விடயங்கள் இருக்கின்றன. அதாவது அதற்கு முன்னதாக நீங்கள் இந்த ஊடகவியலாளர் என்று குறிப்பிட்டதனால், நிமல்ராஜன் உட்பட பலருடைய படுகொலைகள் இன்று வரைக்கும் காரணம் யார் என்று தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடருக்கு முதல் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா யாழ்ப்பாணத்துக்கு சென்ற போது அவருடைய கையில் இருக்கிற புகைப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் அதில் இசைப்பிரியா இருக்கின்றார், நிமலராஜன் இருக்கின்றார், மற்றும் பல ஊடகவியலாளர்களை அதில் காணக்கூடியதாக இருந்தது. அப்படியே ஏதோ ஒரு செய்தி, நாங்கள் இவற்றையெல்லாம் பார்க்க போகிறோம் என்கின்ற செய்தியை அவர்கள் தத்துவார்த்த ரீதியாகவும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். வளமையாக ஐநா இது நடைபெறுகின்ற பொழுது எல்லா அரசாங்கங்களும் இவ்வாறான விடயங்களை செய்து கரணி அவர்களும் குறிப்பிட்டார். வெள்ளைக்கொடி விவகாரங்களுக்கு இலங்கை சட்டத்தின் கீழ் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இது சர்வதேசத்துக்கு பயந்த முடிவல்ல. எங்களுக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் உரிமைகளை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இதனை நடைமுறைப்படுத்துவோம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முதலே ஐக்கிய நாடுகள் சபை கூட்டம் இலங்கையிலே நடந்து முடிந்து விட்டது. ஆமா, அதாவது ஹரிணி என்பவர் மேற்கினுடைய ஒரு கூலி ஆளாகத்தான் அவர் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது மேற்குலகத்தோடு கடன் வாங்குவதற்கும் இப்படியான தேவைகளுக்கும் இந்த சர்வதேச விசாரணையை நீர்த்து போகச் செய்வதற்குமான வேலைகளை, புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு சக்தியாகத்தான் இருக்கின்றார். ஆகவே ஹரிணியினுடைய மென்டர் தொடக்கம் அனைவருமே பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள். இந்த முறிந்த பனைமரம் என்று சொல்லப்படுகின்ற புரோக்கன் பல்மைரா என்ற அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான, விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டிருந்திருக்கக்கூடிய வட்டங்களோடு தான் அவருடைய உறவும் கனகாலம் நிறைய காலமாக இருந்திருக்கின்றது. ஆகவே இது பரவலாக தெரிந்த ஒரு விடயம் ஹரிணி என்பவர் யார் என்பது. ஆகவே இப்படியான நடவடிக்கைகளை தான் அவர்கள் மேற்கொள்வார்கள். அதிலேயும் கவலைக்குரிய விடயமாக நாங்கள் பார்த்தது என்னவென்றால், இந்த தில்வின் சில்வா யாழ்ப்பாணத்திலே அவர் வருகை தந்து இந்த மாதிரியான நாடகத்தை நடைமுறைப்படுத்திய பொழுது அங்கே இருந்த ஊடகவியலாளர்கள் சரி, கேள்வி கேட்பவர்கள் சரி, ஆழமான காத்திரமான கேள்விகளை கேட்க தவறி இருந்தார்கள். இது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது. அதே போல அங்கே மண்டைதீவு என்ற இடத்திலே கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்றை உருவாக்குவதற்கு அடிக்கல் நாட்டி இருக்கின்றார்கள். எந்த விதமான அடிப்படை விடயங்களையும் அங்கே நிவர்த்தி செய்யாமல் மிக மோசமான ஒரு வேலை திட்டமாக அது யாழ் குடாநாட்டையே பாதிக்கின்ற ஒரு வேலை திட்டமாக அது வரப்போகின்றது. இதை குறித்து கூட கல்வி சமூகமோ, அங்கே இருக்கின்ற சிவில் சமூகமோ, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகளோ இன்னும் எதுவும் செய்யாமல் இருக்கின்றார்கள் என்பது கூட கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே பல சிக்கலான விடயங்கள் இங்கே நடந்தேறி வருகின்றன. இதில் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆவது பாயிண்டில் அவர்கள் சொல்லியிருக்கின்றது, இந்த புத்த விகாரைகள் கட்டுவது, அந்த விடயங்களை பற்றி, அதாவது இந்த விடயங்களை அடக்குமுறை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இராணுவம் வைத்திருக்கின்ற இராணுவமயமாக்கலுக்கு எதிரான நில விடயங்கள் எல்லாம் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆர்கியோலஜிக்கல், ரிலிஜியஸ் அண்ட் கான்சர்வேஷன் இஷ்யூஸ் இன் வேஸ் தட் ஆர் டிரான்ஸ்பரண்ட், கன்சல்டேட்டிவ், இம்பார்ஷியல் அண்ட் நான் டிஸ்கிரிமினேட்டரி என்று ஒரு விடயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கின்றார்கள். 13ஆவதாக ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்றால், இதிலே பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 51 என்ற ரெசல்யூஷன் அடிப்படையில் தான் இந்த ஒஸ்லாப் அல்லது ஸ்லாப் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்திட்டம், சாட்சிய பொறிமுறை என்பது உருவாக்கப்பட்டிருந்தது. அதை நேரடியாக அதை தொடர்ந்து செய்ய வேண்டுமா, அல்லது அது முடிவுக்கு வருகின்றதா, அதனுடைய பணிப்பானையை தாங்கள் அகட்டி பார்க்க தயாராக இருக்கின்றோமா, அல்லது அதுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கின்றதா, இதையுமே குறிப்பிடாமல் அதை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த 51 என்பதை மீண்டும் வலியுறுத்துவதன் ஊடாக அது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்றதை ஒரு கேள்விக்குறியாக விட்டுவிட்டு அதை ஒரு மேலோட்டமாக சொல்வதாக சொல்லியிருந்தாலும், இதிலே சில முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. இதை நாங்கள் இறுக்கமாக கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர் தரப்பிலே அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி 8 உறுப்பினர்களை கொண்ட அந்த 8 எண்மரும் கையெழுத்திட்டு அவர்கள் கேட்டிருந்த விடயம் என்னவென்றால்,
இந்த ஒஸ்லாப், அந்த ஸ்லாப் என்கின்ற அந்த பொறிமுறைக்குள்ளே இன அழிப்புக்கான நோக்கம் என்பது விசாரிக்கப்பட வேண்டும். அது முதல் அது விசாரிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த 13வதை குறிப்பாக அவதானிப்பீர்களா இருந்தால், இப்பொழுதாவது இன அழிப்புக்கான நோக்கத்தோடு இலங்கை செயற்பட்டதா என்பதை விசாரிப்பதற்கு இந்த ஒஸ்லாப் என்ற பொறிமுறை பயன்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை மிக அழுத்தமாக தமிழர் தரப்பு வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒன்று, நாங்கள் இன்னொரு தீர்மானத்தை போட்டு IIIM போன்ற முழுமையான சுயாதீனமான சுதந்திரமான பொறிமுறை உருவாக்குவதற்கான ஒரு நடைமுறையை கொண்டு வர வேண்டும். அதைத்தான் இந்த 70 தமிழ் அமைப்புகளும் பிரதிபலித்து அறிக்கையிட்டிருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கத்தினுடைய அறிக்கைக்கு ஒரு மாற்றான அறிக்கையாக அதை முன்வைத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அது வருவது சாத்தியமில்லை என்றால் கூட இந்த 13வது விடயத்தை எவ்வாறு தமிழர் தரப்பு இறுக்கமாக பற்றி கொண்டு அதை இன்னும் வலியுறுத்தப் போகின்றது என்ற கேள்வி கூட அங்கே இருக்கின்றது. அதிலே இவர்கள் அந்த கால நீடிப்பை எவ்வாறு வழங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்படியான ஒரு சூழலிலே இந்த தீர்மானத்துக்கு அங்கே 47 நாடுகள் அங்கே ஐநா மனித உரிமை அவையிலே இருக்கின்றார்கள். இதை எவ்வாறு இது நிறைவேறப் போகின்றது என்றதை பார்க்கின்ற பொழுது, மேற்குக்கு சார்பான நாடுகள் என்று குறிப்பிட்ட நாடுகள் அங்கே இருக்கின்றன. எத்தனை நாடுகள் என்ற அந்த புள்ளி விவரத்தை நான் அடுத்தடுத்த இதிலே காட்டுகின்றேன். அதே போல் பிரிக்ஸுக்கு சார்பான, சீனாவுக்கு சார்பான நாடுகளும் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் அந்த இரண்டுக்கும் இடையிலே ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சில நாடுகள் அங்கே இருக்கின்றன. அடுத்ததாக அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகள், அவை கூடுதலாக மேற்கினுடைய நிதியுதவியிலே தங்கியிருப்பதால் அவர்கள் மேற்குக்கு ஆதரவான ஒரு வாக்கு நிலையை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே நிலவுகின்றது. அதே வேளையிலே மிகவும் கடுமையாக ஒரு ப்ரோ சைனாவாக, அதாவது சீன ஆதரவாகவும் மேற்குக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய 3 நாடுகள் அங்கே இருக்கின்றன. கியூபா, அல்ஜீரியா, சூடான் போன்ற நாடுகள். இப்படியான ஒரு சூழலிலே என்ன மாதிரியாக இந்த வாக்கினுடைய தன்மை வரும் என்பதை பொறுத்து கூட இந்த தீர்மானத்தை இன்னும் கடுமையாக்க முடியுமா, அல்லது இன்னும் பலவீனமாக்க முடியுமா, அல்லது வேறொரு மாற்று தீர்மானத்தை போட முடியுமா என்ற ஒரு சூழல் அங்கே உருவாகிவிடும். அதிலே பார்த்தீர்களா இருந்தால் 13 நாடுகள் நேட்டோ அணிக்கு ஆதரவானவையாகவும் 8 சீனாவுக்கு ஆதரவாக, இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு புவிசார் அரசியலோடு நாங்கள் இந்த நாடுகளை எவ்வாறு தொகுத்து பார்க்கின்ற அந்த பார்வையிலே இலங்கைக்கு ஆதரவான தீர்மானம் வெல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது ஓரளவுக்கு. ஆனால் கூடுதலான வாய்ப்பு ஒரு மேற்குக்கு சார்பான பிரித்தானியா கொண்டு வந்திருக்கின்ற விடயத்தை அங்கே நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கின்றது. ஆகவே பிரித்தானியாவும் மேற்குலகமும் ஜேவிபியும் இணைந்து பயணிக்கின்றன என்பது தெள்ளத் தெளிவாக இதில் தெரிகின்றது. இங்கே நடைபெறுகின்ற அறிக்கையிடலை மேற்கொண்ட உயர்ஸ்தானிகர் கூட வளமைக்கும் மாறாக உயர்ஸ்தானிகரே ஒரு மேற்கினுடைய அரசியலை முன்னெடுப்பவராகத்தான் அதை செய்திருந்தார். செம்மணிக்கு போய்விட்டு கூட அதை சிறுமைப்படுத்துகின்ற ஒரு வகையிலே தான் நம்முடைய அறிக்கையிடலை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இதில் மாற்றங்கள் நிகழ்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? இப்போது ஜீரோ டிராஃப்ட் வந்திருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் அல்லது பல சந்தர்ப்பங்களில் பல மாற்றங்களை கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 70க்கும் மேற்பட்ட அமைப்புகள் மற்றும் பல புலம்பெயர் அமைப்புகள், மனித உரிமைகள் ஆர்வலர்கள் என்று பலருடைய அழுத்தங்கள் இருக்கின்றது. அவை தொடர்பான என்ன நிலைப்பாடு? ஆமாம், அதுக்கு முன்னதாக நான் அந்த அக்கௌண்டபிலிட்டி ரெசல்யூஷன் என்று சொல்லி இப்போ அவர்கள் கொண்டு வந்திருக்கிறதே ஒரு அக்கௌண்டபிலிட்டி ரெசல்யூஷன் என்று அவர்களை சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். அது அக்கௌண்டபிலிட்டியாக, இன்டர்நேஷனல் அக்கௌண்டபிலிட்டியாக அது இல்லை, இலங்கையினுடைய அக்கௌண்டபிலிட்டியாக அதை சொல்லுகின்றார்கள். அதிலே கூட 57% சந்தர்ப்பம் தான் இருக்கிறது இது நிறைவேறுவதற்கு. ஆகவே இதிலே இந்த தீர்மானத்தை பலப்படுத்துவது என்பது எவ்வளவு சாத்தியம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. பலப்படுத்துவதற்கு வாய்ப்பு குறைவென்றால் இலங்கை அரசும் இலங்கை அரசுக்கு ஆதரவான சக்திகளும் அதை இன்னும் பலவீனப்படுத்துவதற்குத்தான் அங்கே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே 57% எவ்வாறு குறைப்பது என்ற அந்த ஒரு அணுகுமுறையில் அவர்கள் செயற்படுவார்கள். ஆகவே தமிழர் தரப்பு தனக்கு சார்பான இன்னொரு தீர்மானத்தை கொண்டு ஒரு அழுத்தம் கொடுக்கும் உத்தியாக கூட இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு சிந்திக்கலாம். அதற்கு தமிழர்கள் தரப்புக்கு ஆதரவான நாடுகள் யாராவது இருக்கின்றார்களா, அல்லது அந்த நாடுகளோடு கூடுதலாக பிரித்தானியாவை நோக்கி வேலை செய்து பலனே கிடைக்காது. ICC என்கின்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோடு சம்பந்தப்பட்டவர்களும் ICJ என்ற இதுகளை சம்பந்தப்பட்ட சட்ட வல்லுநர்களும் எங்களுக்கு கதைக்கின்ற பொழுது ஆஃப் த ரெக்கார்டாக தனிப்பட்ட ரீதியில் சொல்வது என்னவென்றால்,
ஒரு நாளும் ஒருபோதும் பிரித்தானியாவிடம் நீங்கள் எதையும் கேட்கப் போகாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் தாங்கள் சொல்வதை உங்களுக்கு சொல்வதில் தான் கவனமாக இருப்பார்களே அன்றி நீங்கள் சொல்வதை அவர் ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். அவர் காலனித்துவ மனநிலையிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். உங்களுக்கு நீதி வர வேண்டுமென்றால் வேறு நாடுகளை, மேற்குலகத்தில் இருந்தால் கூட வேறு நாடுகளை தலைமை தாங்குமாறு கேளுங்கள். இப்பொழுது கனடாவை கூட பிரித்தானியா தன்னுடைய இன்றைய பாருங்கள், இந்த இந்த தீர்மானத்தினுடைய வரைவை கனடாவும் சேர்ந்துதான் முன்வைத்திருக்கின்றது. ஆனால் கனடாவில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய நிலைப்பாடோ வித்தியாசமாக இருக்கின்றது. கனடாவினுடைய ஃபாரின் பாலிசி அதை பிரித்தானியா தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்கின்ற ஒரு 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 பரிதாபமான சூழல் தான் அங்கே நிலவுகின்றது. ஆகவே இந்த இடத்திலே இந்த தமிழர்களுடைய நிலைப்பாடு என்ன, தமிழ் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதலாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டை கருத்து ரீதியாக பல பரிமாணங்களிலே இதுக்குள்ளே அந்த ஒரு திரைப்படங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சொல்வார்கள், பல லேயர்ஸ்லே ஒரு படத்தை எடுத்திருப்பார்கள், அதை டீகான்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் என்று சொல்வார்கள். அப்படி ஆழமாக சட்ட வல்லுநர்கள் பலர் சேர்ந்து ஒரு ஒரு முயற்சியை மேற்கொண்டு ஒரு மாதத்துக்கு மேலிருந்து வேலை செய்திருக்கின்றார்கள். வேலை செய்து இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இதில் அந்த இலங்கை தரப்பு வைத்திருக்கின்ற அந்த அறிக்கையையும் இந்த புலம்பெயர் தரப்பு வைத்திருக்கின்ற அறிக்கையும் 11 பக்கங்களிலே, ஒவ்வொன்றும் 11 பக்கத்திலே வந்திருக்கின்றது. அந்த அறிக்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதன் கனதி புரியும். ஆகவே தமிழர்களுக்கு இந்த தமிழ் diaspora.org என்ற இணையதளத்திலே அந்த அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. அதை யாரும் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து கொள்ளலாம். அந்த அந்த விடயத்தை நானும் இதிலே சுருக்கமாக காட்டுவது நல்லது என்று நினைக்கிறேன். அப்படி காட்டிக்கொண்டு கதைப்பது கூட பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனுடைய அந்த பிடிஎஃப் காட்டுறேன் இதில். அதாவது இதில் பார்த்தீர்களா இருந்தால் தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்று சொல்லி பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரு நிறுவனம். இது இதை எப்படி சொல்வார்கள் என்றால், பல பத்தாண்டுகளாக தரவு ரீதியாக தரவுகளை நிரற்படுத்துவதிலேயும் மனித உரிமை மீறல்கள் என்ற விடயத்திலே செயற்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம். இதற்கு 80களுக்கு முற்பட்ட வரலாறு எல்லாம் இருக்கின்றது. ஆழமாக வேலை செய்த சிவநாயகம் ஐயா போன்றவர்கள், அதன் பின்னர் பரதகுமார் போன்றவர்கள் அதில் செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். பலருக்கும் அவர்களை பற்றி தெரியும். இந்த இந்த நிறுவனத்திலே இருந்த ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், 80களின் ஆரம்பத்திலே இன அழிப்புக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க் என்று சொல்வார்கள். தமிழர்கள் மீதான இன அழிப்புக்கான ஃப்ரேம்வொர்க்கான முதலாவது ஃப்ரேம்வொர்க் அங்கே தான் உருவாக்கப்பட்டது, இந்த தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டரில். அது உருவாக்கப்பட்டது ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் என்று நினைக்கின்றேன். அவர் பின்னாளில் விடுதலை போராட்டத்துக்கு எதிரானவராக மாறிவிட்டார். ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்தவர். ஆனால் அந்த போட்ட ஃப்ரேம்வொர்க் என்பது மிகவும் நல்ல ஒரு கனதியாக இருந்தது. அதனுடைய அடுத்த கட்ட ஃப்ரேம்வொர்க் என்று சொல்லுவார்கள். அது தாயகத்திலே தலைவர்களுடைய நெறிப்படுத்தலிலே அந்த இன்னொரு அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஃபாதர் பெர்னார்ட் என்பவர், பலருக்கும் தெரிந்தவர், நெஷோர் போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டு வந்தவர். அவர் இந்த ரெண்டாவது விதமான ஃப்ரேம்வொர்க்கை செய்திருந்தார், இந்த ஜெனோசைடுக்கான நீதி என்பதிலே. மூன்றாவதாக தற்போது உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆவணத்தை பார்க்கலாம். அதிலே கூட ஃபாதர் பெர்னார்ட் அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது. ஆகவே இப்படி பலர் சேர்ந்து தான் இதை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதில் உள்ள விடயம் என்னவென்றால், இதில் அந்த தாயகத்திலே வெளியே வந்த கஜேந்திரகுமார், குருபரன் போன்றவர்கள் செய்த ஒரு அறிக்கைகள் 4ஆம் தேதி செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அரியநேந்திரன் அவர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஐநாவை நோக்கி. அதற்கு பின்னர் 56 முக்கியமான, அதுவும் பிஷப்கள் உட்பட, மன்னார், திருகோணமலை, யாழ் குறுமுதல்வர் உட்பட்டவர்கள் உள்ளிட்ட பல முக்கியமானவர்கள் வைத்திருந்த ஒரு கோரிக்கை தெளிவாக வரைக்கப்பட்டிருந்தது. அது 3ஆவதாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழரசு கட்சி வெளியிட்டிருந்த அறிக்கை இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த கையெழுத்து இயக்கம் ஒன்று நடைபெற்றது. 1,30,000 பேர் வரை அதிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய ஆங்கில அறிக்கை இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வட அமெரிக்க நிறுவனங்கள் 5 நிறுவனங்கள் சேர்ந்து விட்ட அறிக்கை, அதே போல் இந்த பிடிஎஃப் தலைமையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு அறிக்கையிடல். இவ்வளவு அறிக்கைகளையும் பின்னே வைத்து இவற்றில் இருக்கின்ற முக்கியமான விடயங்களை எல்லாம் அதிலே கொண்டு ஒரு ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதாவது இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் தான் எங்களுக்கு தேவை, அது IIIM அல்லது IIM போன்ற இருக்க வேண்டும் என்பதும், லீகல் அக்கௌண்டபிலிட்டி என்பது சர்வதேச நீதிமன்றிலே அரச பொறுப்பு விசாரிக்கப்படுவதும், தனிநபர் குற்றவியல்
சிறப்பு தீர்ப்பாயத்திலே அல்லது ஐசிசியிலே அது விசாரிக்கப்படுவதும் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது பற்றியும், அதேபோல அந்த தமிழர்களுடைய நியாயப்பாடு லெஜிட்டிமேட் என்று சொல்வார்கள், இந்த விடயத்தை அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இதே போல ஜியோ பொலிட்டிக்கல் விடயங்களையும் அதிலே கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இதில் பார்த்தீர்களா இருந்தால் பல நிறுவனங்கள் இதிலே சேர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். மிகவும் தரமாக இதை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இது 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதல் தரமாக ஒரு விடயம் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், ஐநா நோக்கிய ஈழத்தமிழர்களின் பயணங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஐநாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சறுக்கலை எப்படியான வகையில் நிவர்த்தி செய்ய முடியும் என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.